Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் 14 பார்க்க போகிறோம். 13 தேர்வுகளும் பிளேலிஸ்ட்டில் MHC அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். தமிழ் 8ஆம் வகுப்பு முழுவதும் தான் இந்த தேர்வு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். முதல் கேள்வி, மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 900 ml குருதி தேவைப்படும். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. 800 மில்லி என்பது தான் சரி, 900 மில்லி என்பது தவறு. சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்தில் டேஸ் இடம்பெறும். ஆன்சர் முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி என்பது இந்த 2 புள்ளிகள் வைப்பது தான் முக்கால் புள்ளி எனப்படும். தொகைச்சொல் என்பது இப்போ எடுத்துக்காட்டுக்கு முக்கணி என எழுதினால், முக்கணி அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா, முக்கணி எழுதியவுடன் மா பலா வாழை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதுவோம். இப்படி எழுதும்போது இந்த இரண்டும் இங்கே வைக்கும்போது முக்கால் புள்ளி தான் வைக்கணும். காரணம் என்னென்னா, ஒரு தொகைச்சொல்லை முக்கார் புள்ளி வைக்கும்போது தான் அடுத்து விரித்து கூறப்போகிறோம் அப்படின்ற அந்த பொருள் படுற மாதிரி இது எழுதப்படும். கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது? பதில் பார்க்கலாம். சூடான பாத்திரத்தை தொட்டால் உடனே கையை விளக்கிக் கொள்வது மேலிடத்துக்கு தகவல் போய் ஆணை வருவதற்கு காத்திருக்க முடியாது. முதல் பாயிண்ட். பரதநாட்டியம் ஆடு இவற்றுக்கும் மேலிடத்துக்கு போய் தகவல் வருவதற்கு காத்திருக்க முடியாது. இதில் 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரியானது? ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரியானது. காத்திருக்க முடியாதுன்றது தவறு, முடியும்னு வரணும். காரணம் என்ன அப்படின்னா பரதநாட்டியம் ஆடுறதுன்றது நம்ம மைண்டுக்கு ஆர்டர் போயிட்டு நம்மளுக்கு ஃபோக்கஸ் வந்தால் தான் நம்மளால் ஆட முடியும். அப்போ மேலிடத்துக்கு போயிட்டு வரணும். இது சூடான பாத்திரத்தை தொட்டோன்னே மேலிடத்துக்கு ஆணை போயிட்டு வர வரைக்கும் நம்மளால் காத்திருக்க முடியாது, உடனே கையை எடுத்தாகணும். அதுக்காக இது தண்டுவடமே பார்த்துக்கும். அடுத்த, தொல்காப்பியத்தில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 27 அதிகாரங்கள். உயிர்மெய் 7 நெட்டெழுத்து 128 இருக்கிறது. கூற்று சரியா தவறா? ஆன்சர் பார்க்கலாம். உயிர்மெய் நெட்டெழுத்துன்னு கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு உயிரெழுத்துகளில் நெட்டெழுத்து எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். உயிரெழுத்துகளில் நெட்டெழுத்து எத்தனை இருக்குது? 7. நெட்டெழுத்துன்றது நெடில் எழுத்து. உயிரில் 7 இருக்கா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, 7 எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ மெய் எழுத்து எத்தனை இருக்குது? மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. அப்போ 18, அப்போ இன்ட்டு போடணும். ஓகேங்களா? அப்போ 7 இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட் பெருக்கி போட்டுருங்க இது ரெண்டையுமே. ஓகேங்களா? அப்போ பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 7 எவ்வளோ? 56, 6 மிச்சம் 5. 1 7 7 5 எவ்வளோ? 12. அப்போ எத்தனை எழுத்துக்கள்? 126. இங்கே 128 இருக்குது. ஸோ ஆன்சர் கூற்று தவறு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். உயிர்மெய் குறில் அப்படின்னு கேட்டாலும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். பொறுத்துக. இதுக்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். இக்கு இங்கு இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் நாவின் முதல் அன்னத்தின் அடி அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தோன்னா 3. அதுக்கடுத்து இச்சு இஞ்சு இதுக்கு நாவின் இடை அன்னத்தின் இடை அப்படின்றது வரணும். அப்போ ஆன்சர் 1. இட்டு இன்னு இட்டு இன் பார்த்தோம் அப்படின்னா நுனி நுனின்னு வரணும். ஸோ நாவின் நுனி அன்னத்தின் நுனி 4. இத்து இந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நுனி மற்றும் மேல்வாய்ப்பல்லின் அடி அப்படின்றது வரணும். அப்படி வரும்போது ஆன்சர் 2. அப்போ 3 1 4 2 தான் சரியான பதில். இது எப்படி ஒன்றை மட்டும் சொல்கிறேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இக்கு இங்கு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? இக்க மேலே எழுதுவோம், இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு கீழே தான் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இது முதல்ல எழுதுகிறோம், அப்போ முதல்னு வரணும். அதுக்கு அடியில் தான் இங்குன்னு எழுதுகிறோம், அப்போ அடின்னு வரணும். அப்போ முதல் அடின்னு வந்தால் இக்கு இங்கு இந்த மாதிரி வச்சு எழுது பழங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சொல்லி பார்த்து ஈஸியாக வர வைக்க முடியாது. ஓகேங்களா? சரியான முறையில் தமிழ் பேசுகிறவங்களுக்கு சொல்லி பார்த்து வரலாம். ஓகேங்களா? அடுத்து, கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? ஆன்சர் கிமு 3ஆம் நூற்றாண்டு. உங்களுக்கான கேள்வி, செப்பேடுகள் எந்த வருடம் முதல் கிடைக்கின்றன? எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றனன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. ஏன் தவறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதித்தல் அப்படின்னாலே நம்ம திட்டுறதுன்னு அர்த்தம். நம்ம திட்டுறது நம்மளே திட்டிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ தன்மை அப்படின்றது நமக்கு நம்ம பண்ணுறது தான் தன்மை. ஓகேங்களா? நம்ம இடத்தில் இருப்பது. விதித்தல்ன்றது நமக்கு முன்னாடி இருக்கவங்கள திட்டுவோம். ஓகேங்களா? சப்போஸ் அவங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்க நம்மளை திட்டுவாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறவங்கள திட்டுறது தான் விதித்தல் பொருளில் வரும். நம்மளே திட்ட மாட்டோம். அப்போ தன்மை இடத்தில் வரும்ன்றது தவறு. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர்?
ஆன்சர் தாவரங்களை. நீலகேசி குறித்த தவறான கூற்று எது? ஐஞ்சிறுகப்பியங்களில் ஒன்று பௌத்த சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. பௌத்த சமயம்னு வராது, சமண சமயம்னு வரணும். பௌத்தம்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2 நூல்கள் இருக்குது, மணிமேகலை மற்றும் குண்டலகேசி. அது 2 நூல்கள் தான் பௌத்த சமயம் சார்ந்ததாக இருக்கும். கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவையுடைய முதல் பெண் தலைவராக அறியப்படுபவர் இந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். கீழுள்ள கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி? காமராசர் பதவியை துறந்தார். இது அழித்தல் என்னும் பொருளில் வருகிறது. நமக்கு தமிழ் உயிரை போன்றது. இது ஒத்தல் என்னும் பொருளில் வருகிறது. ஆன்சர் 2 மட்டும் சரி. காரணம் அழித்தல் அப்படின்றது வராது, நீக்கல் அப்படின்ற பொருளில் வரணும். ஓகேங்களா? பதவியை துறந்தால் அப்படின்னா பதவியை நீக்கிட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கி வர்றாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இளைஞர்களுக்கு வழிவிட்டு வந்தவர் அவர். கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார்? ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். ஐநாவையின் முதல் பெண் தலைவர். முதல் பெண் தலைவர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு? பயிற்சி ரொம்ப முக்கியம், பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்னோடய ஸ்டேஜுக்கு நீங்களும் வரலான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிற மாதிரி, அட்வைஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இல் எனும் உருவு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் வரும். இடப்பொருளில் வந்தால் 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை. ஆன்சர் கூற்று 2ம் சரி. வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு. இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். இது என்ன அப்படின்னா ஒரு மழை பெய்யலை அப்படின்றத அவ்வளோ அழகாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பாடல் வடிவில் கொடுத்துருப்பாங்க, சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த படிக்கும்போது எப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோன்றதை தாண்டி அந்த பாடல் படிக்கும்போது மழை வராததுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு என்னாகும், நல்லா புலப்படுற அளவுக்கு அருமையாக எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சில பாடல்கள்லாம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது அதை இன்னும் உள்ளே போய் டெப்த்தாக படித்து பாருங்களேன். அது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அழகாக ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இதுலேயே நிறைய பாடல்கள்லாம், இப்போ கவிமணி ஒரு பாடல் எழுதியிருப்பாரு, அதெல்லாம் அவ்வளோ அருமையான பாடல்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் ஆகும். இதில் குறிப்பிடப்படும் மூவருள் பொருந்தாதவர் திருஞான சம்பந்தர். ஆன்சர் கூற்று தவறு. காரணம் மூவர் பாடியதில் முதல் ஆள் திருஞான சம்பந்தர், இரண்டாவதவர் திருநாவுக்கரசர், மூன்றாவதவர் சுந்தரர். 3 பேரும் பாடியதுதான் தேவாரம் என தொகுக்கப்பட்டது. இறை கடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடுக்கும். இக்குறட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் என்ன? இதில் பார்த்தோம்னா தெரியும், அந்த குறளோட பொருள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வேந்தன். அதாவது இறை கடியன் அப்படின்னா வேந்தன் அப்படின்றது பொருள். அந்த இடத்துல இறை கடியன் என்று உரைக்கும் அப்படின்னா இறை கடியன் அப்படின்னா நல்ல கடுமையானவர் அப்படின்றத அர்த்தம். ஸோ அரசர் கடுமையானவர் என்று உரைக்கும். மக்களால் ஒருவேளை அரசர் கடுமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கிற அளவுக்கு அந்த அரசர் வச்சுக்கிட்டால் இன்னாச்சொல், அவங்க சொல்லக்கூடிய அந்த இன்னாச்சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். அவங்களோட அந்த கொடுஞ்சொல் அவங்களோட வாழ்நாளை குறைச்சிரும். ஒல்லை கெடும்னா வாழ்நாளை குறைத்துவிடும். விகார புணர்ச்சி 5 வகைப்படும். கூற்று சரியா தவறா? கூற்று தவறு. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். கீழ்கண்ட 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரி? தமிழ்நாடு அரசு மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் நாள் எம்ஜிஆர் பிறந்தார். ஆன்சர் கூற்று 2ம் தவறு. தமிழ்நாடு அரசுன்றது தவறு, இந்திய அரசுன்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல பிப்ரவரிக்கு பதிலாக ஜனவரின்னு வந்திருக்கணும். 2ம் தவறு. கீழ்கண்ட கூற்றுகளில் எந்த கூற்றானது சரி?
தமிழ், பாலி, வடமொழி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு நீலகிரிக்கு சென்றார். இரண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அயோத்திதாசர் பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். இரண்டும் இல்லை. காரணம், அவருக்கு சமஸ்கிருதம் என்பது தெரியாது. தமிழ் தெரியும், பாலி தெரியும், வடமொழி தெரியும் மற்றும் ஆங்கிலம் தெரியும். இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு அவர் நீலகிரிக்கு போக மாட்டார், பர்மாவுக்கு போகார். ஓகேங்களா? ஸோ நீலகிரிக்கு போகாமல் நீலகிரிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீலகிரியில் அவருக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னா, நீலகிரியில் அவர் ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவார். அது வந்து நம்மளுக்கு ஐஎன்எம்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அவரோட சங்கம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அது நீலகிரியில் தான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க, கூட்டத்தை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஐஎன்எம்னா நமக்கு அயோத்திதாசன்ற தலைப்புக்கு கீழே இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10th புக்கில் இருக்கும். வெறுப்பு, உவப்பு, ஊக்கம், மையல் இன்றி இகழ் இருளை மூப்பு. இவ்வரிகளில் மையல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் விருப்பம். உங்களுக்கான கேள்வி, இந்த அடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 1904ஆம் ஆண்டு குடும்பம் மும்பைக்கு இடம்பெயர்ந்தது. 912 இளங்கலை பட்டம், 21 முதுநிலை அறிவியல் பட்டம், 24 முனைவர் பட்டம். ஆன்சர் 4 மட்டும் தவறு. 24 முனைவர் பட்டம்ன்றது தவறு, 23ன்னு வந்திருக்கணும். பிரிதல் மொழிரனில் டேஸ் மட்டும் இடம்பெறும். ஆன்சர் உவமை மட்டும் இடம்பெறும். ஓமேயம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை. இதில் பண் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் இசை. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? 4ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும். ஆன்சர் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகும் என்பது தவறு. மிகாது அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? ஸோ எழுவாய் தொடர்னா பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் வர இடத்துல எப்பயுமே ஃபுல் ஸ்டாப் வச்சு புள்ளி வச்ச எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்த மாட்டோம், மோட்டர் எழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். மொத்தம் வந்து 25 கேள்விகள் முடிஞ்சு. இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகேங்களா? தேர்வு எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ அப்போ தான் எந்த ஏரியா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருதுன்றது தெரிய முடியும். தேர்வு எழுத தான் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. எந்த தேர்வு எந்த இதில் போட்டிருந்தாலும் தொடர்ந்து தேர்வு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 25 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.